ஐயன் வள்ளுவனின் வெள்ளி விழா நிகழ்ச்சியை ஒட்டி தற்போது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையிலான அந்த கண்ணாடி இழைப்பாலம் என்பது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலத்தை விவேகானந்தர் பாறையிலிருந்து நடந்து சென்று திருவள்ளுவர் சிலை வரை நடந்து சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார்கள். சிவமணி, இப்போ இந்த நேரத்தில் ஐயன் வள்ளுவன் குறித்த இந்த சிறப்புகளை ஒரு முறை நினைவூட்ட முடியுமா? இது 2000 ஆண்டு நிறுவப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் அந்த அடிப்படையில் 125வது ஆண்டுல அந்த சிலை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் சங்கமிக்கக்கூடிய கடல் பகுதியில இந்த சிலை அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் இந்த சிலையை வடிவமைத்தார். 133 அடி, அதாவது 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறள் அதனுடைய நினைவுபடுத்தும் வகைகள். திருக்குறள்ல 133 அதிகாரங்கள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 அந்த 3 பால்களோடு அதோட 133 அதிகாரங்களோடு 1330 குறள்களை தமிழில் முதலாக எழுதிய தமிழ் புலவர் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை அமைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 2004ஆம் ஆண்டு சுனாமி அலைகள் பல மீட்டர் உயரம் வந்த போதும் கூட திருவள்ளுவர் சிலை கம்பீரமாக காட்சியளித்தது. அந்த சிலைக்கு எந்தவித சேதமும் ஏற்படாத நிலையில மீண்டுமாக இந்த 25வது ஆண்டுல, அதாவது வெள்ளி விழா ஆண்டுல தற்போது பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யும் வகையில அந்த கண்ணாடி இழை பாலம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில மக்கள் அதை காண்ட, அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் இந்த வானுயர அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசிக்கக்கூடிய மக்கள் எளிதில் சென்று வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யும் வகையில், அதாவது விவேகானந்த மண்டபத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் மீண்டுமாக படகில் வந்தால் மட்டுமே திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல முடியும் என்ற நிலையில அது போன்ற அந்த நிலையை சரி செய்யும் வகையில திருவள்ளுவர் சிலைக்கு மக்கள் எளிதாக சென்று வரும், அந்த விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு மிக எளிதாக சென்று வரும் வகையில இந்த கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை அழகோடு அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த பாலத்துல பொதுமக்கள் கண்டு ரசிக்கக்கூடிய வகையில அந்த நடுவுல கண்ணாடி இலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது 2.5 மீட்டர். தற்போது தமிழக முதலமைச்சர் அந்த பாலத்தின், அதாவது திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பீடத்தின் மேல் பகுதியை சென்றடைந்திருக்கிறார். அங்கே திருவள்ளுவர் படம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய அவர் பாதத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகள் தற்போது நம்ம பார்க்க முடியும். அதனுடைய அந்த பீடத்தினுடைய மேல் பகுதியை அடைந்திருக்கிறார். 3 மாடிகளை கொண்ட அந்த பகுதியில 3 மாடிகளை கொண்டதாக இருக்கிறது அந்த பீடம். அந்த பீடத்தினுடைய பகுதியை அடைந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதோடு அவர் திருவள்ளுவர் பாதங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். ஐயன் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. 133 அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என 1330 குறட்களை எழுதியிருக்கக்கூடிய அந்த அதாவது 2 அடி கூட இல்லாமல் 2.3 அடியில் இருக்கக்கூடிய அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதல் பக்கம் அனைத்து விஷயங்களையும், அதாவது மனிதனுக்கு தேவையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய அந்த 2 அடிக்கும் குறைவான சொற்கள்ல மிக மக்கள், சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அந்த தமிழ் புலவராக இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுல தற்போது முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் படத்திற்கு மரியாதை சிலைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிற திருவள்ளுவர் படத்திற்கு அந்த மலர் தூவி மரியாதை செலுத்துவதோடு அவருடைய பாதத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இதன் பிறகாக அங்கிருந்து புறப்பட்டு தரைக்கு சென்று அங்கே வெளியிடப்படக்கூடிய லேசர் விளக்குகளையும் தமிழக முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையிலான கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து அதில் நடந்து சென்று தற்பொழுது திருவள்ளுவர் சிலையை சென்றடைந்திருக்கிறார்கள். அங்கு சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வள்ளுவரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். அரசின் சார்பில் 37,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி இழை பாலம் என்பது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமாக விளங்கும் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாலத்தை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
2 நாள் பயணமாக தூத்துக்குடிக்கு வந்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கன்னியாகுமரியில் வள்ளுவரின் வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த விழா என்பது நடைபெற்று வருகிறது. திருவள்ளுவர் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். கடந்த 2000ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே திருவள்ளுவர் சிலை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. வள்ளுவனின் வாக்கை உலகிற்கே பறைசாற்றும் வகையில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையை சுற்றுலா பயணிகள் பார்த்த பிறகு உடனடியாக அந்த திருவள்ளுவர் சிலையையும் பார்த்து செல்வார்கள். இதற்கு இந்த 2 இடத்தையும் ஒரு சேர பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் அதனை இணைக்கும் வகையில் இந்த கண்ணாடி பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் மட்டும் கண்ணாடி பாலமாகவும் இருபுறமும் உயர் ரக அந்த டைல்ஸ் கொண்டு இந்த பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருப்பதால் கடல் அலைகள் அதிக அளவில் எழுந்தாலும் பாதிக்கப்படாத வண்ணம் இது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமாக மாலை நேரங்களில் இதில் லேசர் மின் விளக்குகளால் இந்த கண்ணாடி பாலம் மின்னொளியில் ஒளிரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கீதா ஜீவன், கனிமொழி உள்ளிட்டோரும் பங்கேற்றார்கள். திமுக மாநில எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் சிவமணி இணைகிறார், அவரோடு பேசலாம். சிவமணி, இப்போ இந்த பாலத்தை திறந்து வைத்த பிறகாக அடுத்த கட்ட நிகழ்வு என்பது இந்த விருது வழங்கும் விழாவா? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? அந்த விருது வழங்கும் விழா 22 தகையாளர்கள், அதாவது இந்த திருக்குறளை உலகிற்கு அறிய செய்யும் விதமாக 22 தகையாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த 22 தகையாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 25,000 ரூபாய் பரிசு தொகையோடு கூடிய நற்சான்றிதழ் அப்படிங்கிறது, பாராட்டு சான்றிதழ் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. அந்த பாராட்டு சான்றிதழ் அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை சிலை அமைக்கக்கூடிய மண்டபத்திலேயே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சற்று நேரத்தில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 22 தகையாளர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த பரிசு தொகையோடு கூடிய நற்சான்றிதழை வழங்க இருக்கிறார். அந்த நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சற்று நேரத்தில் தொடங்கும். அதனை தொடர்ந்து அந்த நற்சான்றிதழ் வழங்கிய பிறகாக தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு அங்கிருந்து இந்த விவேகானந்தர் அலங்கரிக்கப்பட்ட விவேகானந்தர் படகு மூலமாக மீண்டும் கரை திரும்ப இருக்கிறார். கரையில அதாவது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகு குழாமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவரனுடைய மணல் சிற்பத்தை அவர் ஏற்கனவே போகும்போது பார்வையிட்டு செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கடலினுடைய சீற்றம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. இன்று அமாவாசை தினம் துவங்கக்கூடிய நிலையில பொதுவாக அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல கடலின் சீற்றம் சற்று அதிகமாக காணப்படும். 6 மணிக்கு மேலாக கடலின் சீற்றம் மேலும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இந்த கரையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சற்று தாமதமாக துவங்கும் என அறிவிக்கப்பட்டு முதலமைச்சர் இங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் அந்த படகு மூலமாக இயந்திர படகு மூலமாக திருவள்ளுவர் சிலை அந்த பாறையை அடைத்து அங்கே தமிழக மக்களுக்கு இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருந்ததை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தூண்கள் இல்லாமல் தொங்கு பாலமாக பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வகையில நடுவுல கண்ணாடி இலைகள் அமைக்கப்பட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த அலைகள் எழும்புவதை பாறைகள் முட்டி அலைகள் எழும்புவதை ரசிக்கக்கூடிய வகையில இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை திறந்து வைத்து அதனுடைய கல்வெட்டை திறந்து வைத்து அதை அங்கே நடந்து சென்று 77 மீட்டர் அங்கிருந்து நடந்து சென்று அங்கே முழுமையாக ரசித்த தமிழக முதலமைச்சர் பாலத்தினுடைய கட்டுமான படிகள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கிருந்து இங்கே இந்த மண்டபத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு மேலே சென்று அவருடைய பாதத்துல மலர் தூவி கீழே வைத்திருக்கக்கூடிய அந்த அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு அவருடைய பாதத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தகையாளர்களுக்கு அந்த விருது வழங்கக்கூடிய பணம் வழங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். அதன் பிறகாக விவேகானந்தர் அந்த படகு மூலமாக அங்கிருந்து கரை திரும்பக்கூடிய தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து அந்த மணல் சிற்பத்தை தமிழகத்தினுடைய அந்த கரைப்பகுதியில அந்த
பூம்புகார் கடல் பகுதியில படகு துறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மணல் திருப்பத்தை பார்வையிடுகிறார். தற்போது லேசான மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அங்கிருந்து பூம்புகார் விவேகானந்தர் படகு மூலமாக தொடர்ந்து கரையை வந்தடைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த படகு மூலமாக வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகையாளர்களுக்கு 22 தகையாளர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதன் பிறகாக கரைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மணல் சிற்பம், அதாவது விவேகானந்தருடைய மணல் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணல் சிற்பத்தை பார்வையிட்டு அந்த மணல் சிற்பத்தை அங்க அவர் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். அதன் பிறகாக கரையில் இருந்தவாக லேசர் ஒளி விளக்குகளை ஒளிரோட இருக்கிறார்கள். அதனையும் தமிழக முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். பிறகாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் பட்டிமன்றமும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. காயத்ரி, சிவமணி, இப்போ இதுல இந்த திருவள்ளுவர் சிலைக்கு கீழேயும் இந்த 3D லைட்ஸ் சொல்லக்கூடிய இந்த லேசர் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டு இருக்கிறதா? அதனுடைய சிறப்புகள் என்ன? இப்போ இது இந்த பாலம் அமைக்கப்பட்டதுனால எந்த அளவிற்கு வந்து சுற்றுலா சார்ந்து ஒரு சிறப்பாக இருக்கும்? இது நிச்சயமாக ஏற்கனவே இந்த கன்னியாகுமரி அப்படிங்கிறது வந்து தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் அன்று அந்த கன்னியாகுமரியினுடைய முக்கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். காலையில சூரிய உதயம் தொடங்கி சூரிய உதயத்தை பார்வையிடும் மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு பூம்புகார் கடல் அந்த படகுத்துறை வழியாக படகில் சென்று விவேகானந்தர் பாறையை அடைகிறார்கள். அங்கே விவேகானந்தரை வழிபட்டு விட்டுட்டு திருவள்ளுவர் சிலையை பார்வையிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நாள்தோறும் நடைபெறுகிறது. ஏராளமான மக்கள் வரக்கூடிய நிலையில அந்த விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து மீண்டுமாக படகு மூலமாகவே திருவள்ளுவர் சிலையை சென்றடைய வேண்டும் என்று இருப்பதன் காரணமாக பக்தர்கள் அவர்களுக்கு செல்வதற்கு சிரமமாக இருந்தது. அந்த சிரமத்தை போக்கும் வகையில தற்போது அந்த கண்ணாடிகளை பாலம் அப்படிங்கிறது மிகவும் பயன்பாடு அவர்களுடைய மக்களுடைய பயன்பாட்டிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தற்போது அந்த பாலம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு லேசர் ஒளி விளக்குங்கள் அப்படிங்கிறது தற்போது ஒளிரோடப்பட்டிருக்கிறது. தற்போது லேசான காற்றுடன் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விவேகானந்தர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பாறையில தற்போது இருக்கிறார். அந்த பாறையில இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அங்க தகையாளர்களுக்கு அந்த நற்சான்றிதழ் விருது வழங்கிவிட்டு அங்கிருந்து கடற்கரை திரும்ப இருக்கிறார். கடற்கரையில அந்த மணல் சிற்பம் அப்படிங்கிறது மணல் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணல் சிற்பத்தை திருவள்ளுவருடைய மணல் சிற்பத்தை பார்வையிட இருக்கிறார். திருவள்ளுவருடைய மணல் சிற்பத்தை பார்வையிட தமிழக முதலமைச்சரோடு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்லாது மூத்த அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் முதலமைச்சரோடு வருகை தந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழியும் வந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மனோதங்கராஜ் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்த கலை நிகழ்ச்சிகளோடு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. காயத்ரி, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு அரசு சார்பில் 37 கோடி ரூபாய் செலவில் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே விவேகானந்தர் பாறை, அதன் அருகில் உள்ள இன்னொரு பாறையில் கடந்த 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. இதனை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்தார். இதன் வெள்ளி விழா நிகழ்ச்சியை ஒட்டியே தற்போது இந்த கண்ணாடி இழை பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பொழுதுபோக்கு அம்சமாக கன்னியாகுமரியில் திகழக்கூடிய விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதில் படகில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை நேரங்களில் லேசர் விளக்குகளால் மின்னொளியில் ஒளிரக்கூடிய வகையில் இந்த பாலம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருப்பதை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய திருவள்ளுவரின் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதோடு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இருக்கிறார். இந்த கண்ணாடி இழை பாலம் என்பது 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது.